ஹாய் நேர்களே, விவாகம்.com வழங்கும் ஆஸ்ட்ரோ கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 5 எபிசோடில் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் திரு ஆலயம் ஜி சுவாமிநாதன் அவர்கள் விடை கொடுத்திருந்தார். இன்றைய நிகழ்ச்சியிலும் திரு ஆலயம் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனால் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போகுது. உங்களில் ஒருத்தரை நாங்கள் சூஸ் பண்ணி கேள்விகளை கேட்க வைக்க போகிறோம். குவாலாலம்பூர்லேருந்து திரு ராஜு அவர்கள் தான் இன்றைக்கு கேள்விகளை கேட்க போகிறாரு. அவர் என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறான்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னுடன் இணைந்து நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஸ்டே வித் அஸ். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் 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 நேயர்களே. இன்று இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கொண்டு வருவது விவாகம்.com மலேசியா. இன்று இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரும் சேவையாக, நன்மையாக, உண்மையாக ஐயாவால் இன்று சிறப்பாக உங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். இந்த .com விவாகம் நிறுவனர் ஐயா ஆலயம் ஜி சுவாமிநாதன். இவரை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் மலேசியாவுக்கு பலமுறை வந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் நான் எதிர்பார்ப்பது, நீங்கள் எதிர்பார்ப்பது, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டும் எல்லோரும் ஒரு சிறந்த நாளாக, அற்புத நாளாக, நல்ல செய்தியாக உங்களுக்கு வழங்கப்படும். ஐயா வணக்கம் ஐயா. என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஒரு ஜோதிடராக 20 ஆண்டுகளுக்கு முன் இந்த துறைக்கு வந்து 5 லட்சம் திருமணங்கள் நடத்தி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கடந்த 6 ஆண்டுகளாக போராடி இப்போ மலேசியாவில் ஐயா அவர்கள் தான் என்னுடைய நிறுவனத்தை வந்து திறந்து வைத்தீர்கள். எனக்கு வந்து பெரிய பெரிய விஐபிலாம் வந்து நம்முடைய நிறுவனத்தை திறந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை சார். என்னை பொறுத்த வரைக்கும் என் போன்றே மக்களுக்கு நன்மை செய்யணுங்கக்கூடிய எண்ணம் உள்ள ஒரு நல்ல ஆத்மா உங்களை நான் ஸ்கேலில் சந்தித்தேன். நன்றி. ஏன்னா உங்கள்கிட்ட எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. நம்ம ஏதாவது நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு, சமூகத்தை சார்ந்தவங்களுக்குன்னு நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க? உங்களுடைய ஒரு இந்திய தமிழ் சமுதாயத்தை சொன்னீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இனத்தை சொன்னீங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்டு சில உங்களுடைய ஜாதியையும் சொன்னீங்க. இவங்க எல்லாரையும் ஒன்று போல் பார்த்து எல்லாருக்கும் நம்ம ஒரு நல்லது செய்யணும்னு சொன்னீங்க. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி விவாகம்.com ஆரம்பிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமாங்க. இதனுடைய நோக்கமே நல்ல வரன்களை நல்ல அமைத்து கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நாம் வந்து, ஏன்னா நீங்கள் சொன்னீங்க மலேசியாவில் நிறைய மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது, அது லவ் மேரேஜும் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறீங்க, அரேஞ்சு மேரேஜும் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறீங்க, அப்பா அம்மா பார்த்து செஞ்சதும் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறீங்க. ஃபெயிலியர்னால் நல்லா இருக்கிறவங்கள பற்றி நம்ம பேச வரல, ஃபெயிலியருங்கிறீங்க. இப்போ ஜோதிடராக இருந்து நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், இடையில கிரகத்தை கொண்டு வரேன். நீங்கள் நல்லா லவ் பண்ணுறவங்களுக்கும் கிரகம் வேலை செய்யும். ஆனால் அந்த கிரகத்தை ஒதுக்கிட்டு அவங்க வாழ்ந்துடுறாங்க. அவர் ஸ்மோக் பண்ணுறாரு, லவ் பண்ணுறவர், இந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஸ்மோக் பண்ணுறாரு கணவர்னு கேட்டால் அவர் ஸ்மோக் பண்ணுற ஸ்டைலே தனி சார். எப்படி பாருங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க அவங்க. கிரகம் எப்போ வேலை செய்யுறீங்களா? மேரேஜ் மேட்சிங் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவர் ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த மனைவி வந்து டைவர்ஸ் எழுதிடுவாங்க ஒரு சிலர். ஏன்னா இந்த ஸ்மோக்கிங்கே எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு. இதே லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகுது பார்த்தீங்களா, அவர் ஸ்மோக் பண்ணுறதையும் இவங்க லைக் பண்ணுறாங்க. எதுவும் ஏற்றுக்கொள்வதும் விட்டு கொடுப்பதும் கெட்டு போவதில்லை. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கோம். செல்வராஜ் ஐயா அவர்கள் கேஎல்ல இருந்து, இவர் அடிக்கடி பிடிக்க முடியாது, சபா சராவாவில் இருப்பார். இவர் தான் நம்மளுடைய விளம்பரத்து தூதுவராக இருந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு எல்லாமே கொண்டு வரதுக்கு முழு காரணமாக இருந்திருக்கிறாரு. அந்த வகையில் உங்களுக்கு விவாகம்.com சார்பாக நன்றி. நன்றிங்க. நீங்கள் எங்கள் என்று நான் பிரித்து பேச விரும்பவில்லை. நம் மலேசிய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாக அவர்களுடைய கேள்வியை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். முதல் ஒரு கேள்வியை என்ன கேள்வின்னு கேளுங்க சார். என்னுடைய கேள்வி நம்ம சமுதாயத்தை சேர்ந்த கேள்வி.
என்னுடைய கேள்வி, என்னுடைய சமுதாயம், இந்து சமுதாயம், இந்த மலேசியாவில் உள்ள அனைவரும் கேள்வியும் உங்களை சார்ந்திருக்கின்றது. கேள்வி, முதல் கேள்வி நான் உங்களுக்கு கேட்க போகிறதுங்க ஐயா. இப்போ கல்யாணம்னு ஒன்று நிச்சயிக்கப்பட்டோன்னே 2 குடும்பத்தாரும் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கல்யாணம் என்னைக்கு வைக்கலாம்? சனிக்கிழமை வைக்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாமா, காலையில் வைக்கலாமா, சாயங்காலம் வைக்கலாமா? அப்போ இந்த தர்கன்னு ஒன்று வரும். அப்போ நான் என்ன கேட்குறேன் ஐயா, மலேசியாவில் சிங்கப்பூரில் அப்படி தான் ஒருத்தர் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு டைம் கேட்டார் என்கிட்ட. நான் முடியாதுன்னு. நான் உங்களை கேட்குறேன் ஒரு கேள்வி. மலேசியாவில் திருமண சடங்குகள் ஓரளவுக்கு நான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். திருமணத்தை நீங்கள் எப்போல்லாம் பண்ணுவீங்க ஐயா? தாலி கட்டும் வைபவம் இருக்குல்ல? ஆமாங்க. அது கோவிலில் பண்ணுவீங்களா, கல்யாண மண்டபத்திலையா? சில கல்யாணங்கள் வந்து ஐயா மண்டபத்தில் நடக்குது. கல்யாண மண்டபம், ஓகே, அது ஒன்று ஓகே. அது எந்த மாதிரி கிழமைகளில் முகூர்த்தம் வந்து நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து முகூர்த்தம் குறித்து பண்ணுவீங்களா? அப்படி இல்லைன்னா கோயில் ஐயரை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நேரத்தெல்லாம் பார்த்து தான் செய்கிறாங்க. சனிக்கிழமை நடக்குது கல்யாணம். சனிக்கிழமை காலையிலேயே தாலி கட்டுறீங்களா? சனிக்கிழமை கல்யாணம் நடந்திருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடந்திருக்கு. ஆனால் நேரங்கள் வந்து குறித்து சொல்கிறது வந்து ஐயருங்க சொல்கிறாங்க. இல்லை, அவங்க சொல்கிறது இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எந்தெந்த மாதிரி நேரங்கள்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க? காலை நேரத்தில் கல்யாணம் நடந்திருக்கு, மத்தியான நேரத்தில் கல்யாணம் நடந்திருக்கு. மத்தியானம்னா எத்தனை மணிக்குங்கய்யா? 6, 7. மத்தியானம்னா சாயங்காலம்? ஆமாங்கய்யா, சாயங்காலம். இரவு நேரத்தில் தாலி கட்டியிருக்காங்களா? தாலி கட்டி, ஓகே, அந்த மாதிரி டைமில் கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ இதில் என்னன்னா, இதுக்கு ஒரு நல்ல நேரம் உங்கள்கிட்ட இருந்து, உங்களோட அனுபவத்தில் இருந்தோ இல்லை உங்கள் ஜாதகத்தின்படி எந்த நேரத்தில் எந்த கிழமையில் நம்ம கல்யாணம் செய்யலாம்? ஓகே, அதாவது காலதேச வர்த்தமானம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. காலத்துக்கு தகுந்த மாதிரி, தேசத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுது. சில நீங்கள் இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிங்கப்பூர், அதே மாதிரி மலேசிய தமிழ் மக்கள் வேறு வழி இல்லாமல் அவங்க சனிக்கிழமை அன்னைக்கு அந்த இதை புக் பண்ணிடுறாங்க. அப்போ தான் சனி ஞாயிறு லீவாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இவங்களுக்கு இப்போ ஊர்னா பிரச்சனையே கிடையாது. அது எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் அவங்க கல்யாணத்தை என்ன செய்வாங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம் 4:30 to 6, 6 to 7:30, 7:30 to 9, 9 to 10:30. அதுக்கு மேலே கல்யாணம் செய்ய மாட்டாங்க. 10:30 மணிக்கு மேலே 11 மணிலேருந்து ஒரு அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. அது இஸ்லாமியர்கள் அந்த டயத்தில் திருமணம் செய்வாங்க. கிறிஸ்தவர்களும் மாலை நேரங்களில் மோதிரம் மாற்றிக்கொள்வார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு மத நம்பிக்கைகள். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, நிறைய மேரேஜ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? அந்த ஒரு காரணம், ஏதாவது உடம்புல ஒரு சின்ன ஃபால்ட் வந்தால் தான் நம்ம உடனே செக் பண்ண சொல்கிறோம், டிசைட். அது மாதிரி இனிமேல் வந்து திருமணத்தை நான் சொல்லுவது போன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் கல்யாணம் ஆகி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? நம்மளுக்கு என்னோட கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆச்சுங்க. நீங்கள் லவ் மேரேஜுங்களா? இல்லைங்கய்யா, தாய் தப்பம் பார்த்து கல்யாணம் வச்சுது. இதுவரை ஒற்றுமையாக இருக்கிறீங்க? ஒற்றுமையாக இருக்கும். மகிழ்ச்சியா. ஏன்னா நம்ம நிறுவனத்தில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பேசணும்னா முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும். அதேமாரி நான் திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிறது. நாங்களும் வந்து நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களது சஷ்டாஷ்டக ராசி, நான் சொல்லியிருப்பேன், எந்த ராசியோட எந்த ராசி கல்யாணம் பண்ணக்கூடாதோ அந்த ராசியை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். பட் அது எப்படிப்பட்ட திருமணம்? விரும்பிய திருமணம். அவங்க யார்? என்னுடைய ரிலேஷன்ஸ். அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல ரிலேஷன் முக்கியமாக வந்துடுது. என்னுடைய உறவு, அந்த உறவு என்ற ஒரு வார்த்தை சஷ்டாஷ்டகத்தை தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு நம்ம அடுத்தது இன்னொரு கேள்வியில் அதுக்கு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து நேயர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மலேசியாவில் இனிமேல் கல்யாணம் பண்ணோம்னா எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. காலையில் பண்ணுங்கள், இந்த சாயந்தர நேரம் தாலி கட்டக்கூடாது. அந்திம நேரம் அது. அந்தி சாயும் நேரத்தில் தாலி கட்டக்கூடாது. நீங்கள் என்ன செய்யுங்க, காலையில் டயத்தை செலக்ட் பண்ணுங்கள். மலேசியாவில் மார்னிங் ஹவர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் திருமணத்தை கோவிலில் செய்யுங்க. கோவிலில் தான் ஒரு நல்ல குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லா திருமணமும் பாருங்கள், மற்ற மதத்தினவை கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், அவங்களாம் எப்படி பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்க, அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் சர்ச்சுக்கு போயிடுறாங்க. நம்ம மட்டும் இட நெருக்கடி முடியாத காரணத்தினால நம்ம வந்து என்ன செய்கிறோம், கல்யாண மண்டபத்திலே வச்சு தாலி கட்டுறோம். ஒரு காலத்தில் வந்து வசதி இல்லாதவங்க வீட்டிலலாம் கல்யாணம் நடந்துருக்கு. ஆமாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், எங்கள் தெருவில் வந்து 3 கல்யாணம் அவங்க வீட்டிலே நடக்கும், பந்தல் போட்டு. அது அப்படியே நடந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. சரி, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் மேரேஜ் ஃபெயிலியர் வர்றதுனாலயா நீங்கள் கல்யாணத்தை காலை நேரத்தில் பண்ணுங்கள். அதாவது திங்கக்கிழமை, புதன்கிழமை,
வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இந்த 5 நாட்களில் ஒரு நாளை செலக்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவாய்ட் பண்ணுங்க, தவிர்த்துடணும். சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டியது. ஏன்னா சனிங்கிறது வந்து தடை, தாமதம், மந்தம், அது கலகம், பிரச்சனை, என்னைக்கா இருந்தாலும் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா அதான். செவ்வாய்ங்கிறது முரண்பட்ட நிலை, ரோஷம், வேகம், ஆக்ரோஷம், கோபம். ஏன்னா இங்கே நம்ம பார்க்குறோம்ல, இங்கே எத்தனையோ ஃபேமிலியை நான் பார்த்துருக்கையா, எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான டென்ஷன், மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸு, இதில் கோபம், வேகம் எல்லாமே இருக்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் இங்கே வந்து யாரும் அடிச்சுக்கிறது இல்லை. இந்த நாட்டில் யாரையும் வந்து ஆயுதங்கள் எடுத்து அடிக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளால் கொள்வது உண்டா இல்லையா? எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பாருங்கள், மனைவி கணவனை அடித்தார் நியூஸில் போட்டிருக்கு. அது மாதிரி அதே மாதிரி கொலைவிகளை தூக்கி தலையில் போட்டார். இல்லை அந்த அளவுக்கு ஆக்ரோஷம் அங்கே. ஆமாம். அது மாதிரி இருக்கும்போது இங்கே சனி செவ்வாயில் கல்யாணம் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ண வேண்டாம் ஒன்று. அதுக்கு அடுத்தது இன்னொன்று நம்ம மலேசிய மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, முகூர்த்த காலங்களை நீங்கள் இங்கே நிறைய கோவில் இருக்குது. கோவிலில் வந்து பூசாரிகள், அர்ச்சகர்கள் இருக்காங்க, ஐயர் இருக்காங்க. அவங்களாம் வந்து பஞ்சாங்கத்தை வந்து படிச்சுட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க, பஞ்சாங்கத்தை பார்த்து சுப முகூர்த்த நாளை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ, அந்த ஆணினுடைய நட்சத்திரம் என்னவோ, 2 நட்சத்திரத்துக்கும் தாராபலம் பார்த்து ஒரு சுப நாளை தேர்ந்தெடுங்க. அங்கெல்லாம் என்னுடைய அலுவலகம் ஊர்லலாம் வந்தால் நான் கொடுக்குற டேட்டில் தான் கல்யாணம் பண்ணணும். இந்த லீவு கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிரச்சனையே அதுதான், லீவு கிடைக்காது, இல்லைன்னா வேலையே போயிடும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்கிறது? ஆக என்ன செய்யணும், உறவு முறைகளை மட்டும், உங்களுடைய இரத்த பந்த சொந்தங்களை மட்டும் அழைத்து ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணும்போதையா ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்குது. அதுக்கு 4 கோளும் பார்க்க வேண்டியதில்லை, எப்போ வேணாலும் செய்யலாம். சனி செவ்வாய் தவிர்த்து ஒரு அவசரம்னா அந்த ஒரு வியாழக்கிழமை விடிஞ்சா வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை நைட்டு விடிஞ்சா வெள்ளிக்கிழமை 4:30 to 6 ஐயர் கோவிலெலாம் மலேசியாவில் எப்படி எத்தனை மணிக்கு திறக்கும்? கோயிலுக்குலாம் தோன்றுவாங்க, பிரம்ம முகூர்த்தம் தான் திறக்கும் நேரத்துலேயே. அந்த டயத்தில் வச்சு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருங்க. யாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்க வேண்டாம். எல்லாரும் என்னைக்கு வருவாங்க? நீங்கள் சனி ஞாயிறா? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஹோட்டல் இதில் வந்து நீங்கள் ரிசப்ஷன் வச்சுருங்க கிராண்டாக. நமக்கு தாலி கட்டுறது முக்கியம். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த vivaaham.com மூலமாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் அப்படிங்கிறது முகூர்த்த நாளை பார்த்து கோவிலில் வைத்து திருமணத்தை செய்து மற்ற நாட்களில் என்னைக்காவது ஒரு நாள் ரிசப்ஷன் வச்சிங்கன்னா நல்லது. எப்பொழுதுமே நமக்கு வந்து சைவ உணவுகளை அந்த திருமணத்தின் போது நாம் படைக்க வேண்டும். அதாவது வந்து வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பிடுவதற்கு சைவ உணவு வந்து நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாத்வீகமானதாக இருக்கும். இதெல்லாம் சில விஷயங்கள் நம்ம கருத்துக்களை பதிவு செய்கிறோம். பிடிச்சிருந்தா அதை ஏற்றுக்குங்க, இல்லைன்னா அதை விட்டுருங்க. ஓகே ஐயா, அடுத்த சந்தேகம். உங்கள் விளக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப நன்றிங்க. இப்போ எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடச்சிச்சு உங்கள்கிட்ட வந்து. கல்யாண நேரம் எப்போ செய்கிறது, கிழமைகள் எப்போ செய்யலாம், முடிஞ்ச கோயிலில் செய்கிறது ரொம்ப நல்லதுன்றீங்க, மண்டபம் வேணான்றீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஆலோசனை வந்து நம்ம எல்லோரும் நம்மளோட பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது இந்த ஆலோசனை கருத்தில் கொண்டு நடைமுறை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நானும் கருதுகிறேன். சரி, அடுத்த கேள்விங்கய்யா. இந்த கேள்வி வந்து என்னென்னா, மூல நட்சத்திர பெண்ணை கல்யாணம் செய்ய பல குடும்பங்கள், பல பேர் வந்து சொல்கிறாங்கன்னா செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுகிறார்கள். இதுக்கு உங்களோட கருத்து என்னங்கய்யா? அதாவது ஐயா, இது மலேசியா வரைக்கும் வந்துருச்சான்னு எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு பொறி பற்ற வச்சாச்சுன்னா இந்த ஜோதிட ரீதியாக அடுத்த நிமிஷமே அது யாழ்ப்பாணம் போயிடுது, நேராக கனடா, மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸு. ஆமாங்க. நம்ம தமிழர் எங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கே எங்கே பார்த்தாலும் உடனே போய் வாட்ஸ்அப் மாதிரி ஒரே ஒரு பஞ்சாங்கம், அதாவது திருக்கணித பஞ்சாங்கம், வாசன் திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் ஒரு பகுதியில் இந்த மாதிரி மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதாம்னு போட்டிருக்கு. அந்த பதிவை எடுக்கணும், அவங்க எடுக்காமலே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இளைய தலைமுறைகள் இன்னமும் அதை பார்த்துக்கிட்டு அந்த தவறை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது பஞ்சாங்கம் தான் காரணம். இதை ஆய்வு செய்யும் பொழுதுயா, நாங்களும் பல்கலைக்கழகங்களில் ஜோதிடம் படிச்சிருக்கோம். பட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்பொழுது எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை.
மூல நட்சத்திரக்கார பெண்கள் நானும் நிறைய சார் என்னுடைய வீடியோ வந்து 200க்கு மேற்பட்ட வீடியோ இருக்கு. அதில் ஒரு 10 வீடியோவுக்கு மேலே நான் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்காரங்களை பற்றி பேசியிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்னவாயிடுறாங்க, நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, நல்ல ஒரு மேன்மைக்கு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள தேவையில்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. மலேசியாவிலன்னு இல்லை சார், இது எங்கள் ஊர்லேயுமே ரொம்ப வருத்தப்படக்கூடிய செய்தி. தயவுசெய்து மூல நட்சத்திரத்தை ஆகாத நட்சத்திரம் என்று நீங்கள் பார்க்காதீர்கள். அது வந்து ஒரு நல்ல நட்சத்திரம். அவங்க வந்து நல்ல இறையாண்மை, இறை வழிபாட்டில் வந்து நம்பிக்கை உடையவர்கள் அப்படியெல்லாம் இருப்பாங்க. அதனால் மூல நட்சத்திரம் ஒரு தோஷம் கிடையாது ஐயா. சரி, உங்களோட விளக்கத்துக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ நம்ம இந்த மலேசியாவில் உள்ள பல பெண்கள், மூல நட்சத்திரக்கார பெண்கள், அவங்களோட தாய் தகப்பனார் இல்லை பெண்ணை கேட்கும் ஆண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் இந்த விளக்கத்தை கேட்டு இனிமேல் மூல நட்சத்திர பெண்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியாக இருக்குன்னு நான் சார், என்னுடைய மூத்த சகோதரி மூல நட்சத்திரம். இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சார். எக்ஸாக்ட்லி என் தம்பி மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்தில் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி மாமனார் 20 வருஷம் இருந்தார் சார். சொல்லுங்கள். எங்கேயாவது நடக்கக்கூடிய சம்பவம், ஏதாவது வந்து சர்க்கரை நோய் வயசானவருக்கு ஏதோ ஒரு வியாதி வரும், அது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் மாமனார் ஒரு 2 மாதத்தில் இறந்துட்டாருன்னா அந்த பொண்ணு மூலமாக இருந்ததுன்னா அதை உடனே பரப்பி விட்டுருவாங்க. அதை பரப்பி அது மாதிரி தான் அந்த மாதிரி ஆகிறது. எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வந்து இப்போதைக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னை அழைத்து இந்த செல்வராஜ் ஐயா அவர்கள் தன்னுடைய பல்வேறு விதமான வேலை பளுவிலும் இதில் வந்திருந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு சார்பாக சில கேள்விகள் கேட்டாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க மலேசிய தமிழர்களுக்கு, மலேசிய இந்தியர்களுக்கு உண்டான நிகழ்ச்சி. இதில் ஏன்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முரண்பாடுகளுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்கறதுக்கு தான் ஐயா வந்திருக்கிறாரு. இதில் வரக்கூடிய பார்க்கக்கூடிய நம்மளுடைய மலேசிய இந்தியர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அடுத்தவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, அடுத்தவங்களுக்கும் நீங்கள் இதை பார்க்குறதுக்கு உண்டான ஒரு வழிமுறைகளையும் ஷேர் பண்ணி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என்ன நேயர்களே, திரு ராஜு அவர்கள் கேட்ட கேள்விக்கு திரு வாலியம் ஜி சுவாமிநாதன் அவர்கள் தெள்ள தெளிவாக பதில் கொடுத்திருந்தாரு. இது போல இன்னும் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கா? கீழே இருக்கிற எங்கள் எண்களுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். இது போல பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விவாகம்.com வழங்கும் ஆஸ்ட்ரோ கேள்வி பதில் நிகழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில். நான் சசி ரேகா பீட்டர் விஜயேந்திரன். நன்றி, வணக்கம்.